அனைவருக்கும் வணக்கம். Veranda RACE TNPSC டீம்ல இருந்து நான் உங்கள் சூரிய பிரகாஷ். ஒரு தேதி ஒரு செய்தி. சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆன எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல இந்த கேஸ்க்குள்ளார இருக்கப்ப இந்த கேஸினுடைய பின்புலத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை பற்றி பார்ப்போமே. இந்த சட்டம் 103வது சட்ட திருத்தம் 103 அமெண்ட்மெண்ட். அதன் மூலமாக 14 ஜனவரி 2019 எஃபெக்ட் ஆச்சு. அதாவது அப்பதான் நடைமுறைப்படுத்தப்பட்டது குடியரசுத் தலைவர் அவர்களோட ஒப்புதலின் அடிப்படையில். ஸோ இந்த 103வது சட்ட திருத்தத்தில் தான் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்படின்னா இதுல யாருக்கு கொடுக்குறாங்க? முதல்ல பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்தியாவில் கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இதுவரை எப்படி இருக்குது அப்படின்னா ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. முதல் தடவை இப்படி வர்றப்ப பொருளாதாரத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வருது. நமக்கு ஓபிசிலையும் கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் இருக்குது. ஆனாலும் இங்க பொருளாதாரத்தை மையமா வச்சுட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகி ரிசர்வேஷன் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, இப்ப இடஒதுக்கீடு பிறப்பின் அடிப்படையில் கொடுக்கணுமா, ஜாதியின் அடிப்படையில் கொடுக்கறதா, இல்ல பொருளாதார அடிப்படையில் கொடுக்கறது நல்லதா? நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பிறப்பின் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற இடஒதுக்கீடை விட பொருளாதாரத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் எஃபெக்டிவ். அதைத்தான் நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய சர்ச்சைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய எல்லா வகுப்பினர்களுக்கும் கொடுக்கறாங்களா? பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் வருதா அப்படின்னா அங்கதான் இது ஒரு பெரிய சர்ச்சையா மாறுது. அவர்களுக்கு இது பொருந்தாது. அப்படின்னா இந்த இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது யாருக்கு மட்டும் பொருந்தும்? யாரெல்லாம் பிசி கம்யூனிட்டி இல்லையோ, யாரெல்லாம் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் இல்லையோ, யாரெல்லாம் ஷெட்யூல்டு காஸ்ட் இல்லையோ, யாரெல்லாம் ஷெட்யூல்டு ட்ரைபிள்ஸ் இல்லையோ, இதுல எல்லாம் யார் வரலையோ அவங்கள இருக்கக்கூடியவங்களுக்கு சில விதிகளுக்கு உட்பட்டு இந்த ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க பிசியா இருக்கக்கூடாது, எம்பிசியா இருக்கக்கூடாது, எஸ்சி எஸ்டியா இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க ஜென்ரல் கோட்டாக்குள்ளார வரீங்க. அந்த ஜென்ரல் கோட்டால இருக்கக்கூடியவங்க வருடத்திற்கு 8 லட்சம் ரூபாய் வருமானம் அப்படிங்கிறதுக்கு அதிகமாயிடக்கூடாது, 8 லட்சத்துக்கு மேலே போயிடக்கூடாது. ஸோ அவங்க சொந்தமாக வீடு வச்சுக்கலாம், ஆனால் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும். ஸோ இப்படிலாம் ஒரு விதிமுறைகளை வச்சு இவங்களுக்கு தான் இது கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இங்கே சர்ச்சையாகவே மாறுது. இந்த ஜென்ரல் கம்யூனிட்டியில் மட்டும் 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பொருளாதாரத்தில் அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு பதிலாக ஏன் ஓபிசி கம்யூனிட்டிஸ், எஸ்சி எஸ்டியில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தலாமே, அது ஏன் அவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இந்தியாவினுடைய இடஒதுக்கீட்டினுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம்னால் முதல் முறையா இடஒதுக்கீடு 45 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகுதான் ஓபிசி கம்யூனிட்டிஸுக்கு இந்தியாவில் இடஒதுக்கீடே கொண்டு வந்தாங்க. அதாவது காக்கா கலேர்கர் கமிட்டி அமைச்சாங்க. அதற்கப்புறம் மண்டல் கமிஷன் அமைச்சாங்க. மண்டல் கமிஷன் தன்னுடைய ரிப்போர்ட் 1980 சப்மிட் பண்ணாங்க. அந்த மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை வச்சு அனாலிசிஸ் பண்றப்ப அந்த மண்டல் கமிஷன் 11 கிரிட்டீரியா எடுத்துக்கிட்டாங்க. கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்புல எல்லாம் இந்தந்த ஜாதிகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு அனாலிட்டிக்கல் பண்ணாங்க. பண்ணி ஓபிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்க இந்தியா முழுக்க 52% இருக்கிறாங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த ஓபிசி கம்யூனிட்டிஸ்க்கு 27% இடஒதுக்கீடு அறிமுகமாச்சு. இந்த 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதையே இன்று வரை ஒன்றிய அரசாங்கம் அப்படிங்கிறது சரியா நடைமுறைப்படுத்தல. ஏன்னா மத்திய அரசில் இருக்கக்கூடிய பணியிடங்கள்ல பல்வேறு பணியிடங்கள் காலியா இருக்கிறது ஓபிசி பிரிவுகளில் தான் காலியா இருக்குது அப்படின்னு வேற சொல்றாங்க. இப்ப பொதுவா ஒரு பேச்சு இருக்கும். என்ன பேச்சு? தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஏன் மாநில அரசு பணிகளுக்கு எழுதுறாங்க, மத்திய அரசு பணிகளுக்கு எழுதுறதே இல்லையே அப்படின்ட்டு. நான் இந்த இடத்துல ஒன்று தெளிவுபடுத்த விரும்புறேன். நிறைய ஜாதி பிரிவுகள் இருக்குது.
நீங்க தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியா கூட இருக்கலாம், சரிங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஜாதியானது, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதியானது அந்த லிஸ்ட் ஓபிசி லிஸ்ட்னு சொல்றாங்கல்ல, யூனியன் கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கக்கூடியது, அதுல அந்த லிஸ்ட்ல இருந்தா தான் உங்களுக்கு ஓபிசி கொடுப்பாங்க. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் பிசியா கூட இருக்கலாம், ஆனா உங்களுடைய ஜாதி ஓபிசி லிஸ்ட்ல இல்லைன்னா யூ ஆர் கன்சிடர் அஸ் அ ஜெனரல். அதனால தான் அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதிகள் இன்னும் ஓபிசி லிஸ்ட்லயே இல்லை. ஸோ இந்த ஒரு சர்ச்சையெல்லாம் இருக்கிறப்ப, இப்படி இடஒதுக்கீடுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறப்ப, ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் இந்த 8 லட்சம் அப்படிங்கிறத ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சு 10% கொடுத்தது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தான் இந்த அரசியல் சாசன அமர்வுக்கு போன அந்த கேஸ். இந்த 103 அப்படிங்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் முதல்ல யூனியன் கவர்மெண்ட் எந்தெந்த விதிகளை திருத்தம் பண்ணாங்க, ஆர்டிகல் 15 கீழ் 6, 16 கீழ் 6, இது ரெண்டையும் தான் புதுசா இன்க்ளூட் பண்ணாங்க சட்ட திருத்தத்தில். சரி, இந்த 103 அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜர் ஜெனரல், ரிட்டையர்டு மேஜர் ஜெனரல் எஸ்ஆர் சின்ஹே அப்படிங்கிற ஒருவருடைய கமிட்டி கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள். இடஒதுக்கீடு அப்படிங்கக்கூடியது ஒரு விதமான சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடியது. சமூகத்தில் பலதரப்பட்ட மக்கள் பின்தங்கி இருந்த போது ஒருவருக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்தால் அது சமூக அநீதி. இந்திய அரசியலமைப்பு பொலிட்டிக்கல் ரைட்ஸ், எக்கனாமிக்கல் ரைட்ஸ் அண்ட் தென் சோசியல் ஜஸ்டிஸ், இப்படி 3க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாலும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது சோசியல் ஜஸ்டிஸ்க்கு தான். அப்படி சமூகத்தில் பல பிரிவினர்கள் பின்தங்கி இருக்கக்கூடியப்ப ஒரே ஒரு பிரிவினருக்கு மட்டும் இவ்வளவு சலுகைகள் கொடுப்பது தான் இந்த இடபிள்யூஎஸ் கேஸில் இருக்கக்கூடிய பெரிய சர்ச்சை. இந்த அரசியல் சாசன அமர்வுக்கு இந்த வழக்கு போனப்ப இதில் 49வது தலைமை நீதிபதியாக இருந்த எஸ்ஆர் லலித் அவர்கள், யூஆர் லலித் அவர்கள் தான் நேற்றோடு தன்னுடைய பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார் அவர்கள். அவங்க இந்த அரசியல் சாசன அமர்வில் இருந்தாங்க. மொத்தம் 5 நீதிபதிகள். அதுல 2 நீதிபதிகள் இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினர் அவங்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொல்லி 2 பேர் சொன்னாங்க. யூஆர் லலித் தலைமை நீதிபதி உட்பட 3 பேர் செல்லும் சொன்னாங்க. ஸோ 3:2 ரேஷியோல இப்ப இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற சட்டம் செல்லுபடியாகி இருக்கிறது. இதை எதிர்த்து மீண்டும் இருக்கக்கூடிய மாநில அரசு கட்சிகள் இதை எதிர்த்து வழக்குகள்லாம் தொடுக்கலாம். ஏன்னா ஓபிசி ரிசர்வேஷன் உள்ள வர்றதுக்கே 45 ஆண்டுகள் ஆச்சு. 2 கமிஷன் பாஸ் பண்ணாங்க. ஏகப்பட்ட சட்ட சிக்கல்களை எல்லாம் அந்த வழக்கு சந்தித்து அதற்கப்புறம் ஓபிசி ரிசர்வேஷன் உள்ள வந்துச்சு. ஆனா இடபிள்யூஎஸ்ல இதெல்லாம் பின்பற்றப்பட்டதா, சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதியா இது அநீதியா என்பதெல்லாம் இன்னும் இந்த வழக்கை சுற்றி, இந்த அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய மர்மங்கள். இந்த மர்மங்கள் அனைத்துக்கும் அரசு மிக விரைவில் தீர்வு காணும். நாம் நம்மளுடைய இலக்கியங்களை படித்து பார்த்தோம் என்றால், அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், பொன்சை சொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் என்று தான் செய்த தவறுக்காக பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் தன்னுடைய உயிரையே துறந்தார். அறநெறி முதற்றே அரசின் குற்றம். ஒரு அரசினுடைய மிக தலையாய கடமையானது அறத்தை காப்பது. இந்த அறத்தை காக்கக்கூடிய கடமைகளில் அரசுகள் இருக்கின்றன. அரசை மக்கள் நம்புகிறார்கள். அந்த அரசை மக்கள் தான் தேர்வு செய்கிறார்கள். மக்களும் அரசாங்கங்களும் நல்ல முடிவுகள் எடுக்கின்ற பட்சத்தில் இந்தியாவில் சமூக நீதி நிலைநாட்டப்படும். அதற்கான காரணங்கள் மீண்டும் வருமா, இதில் மாற்றங்கள் வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிமன்றம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அமைப்பு சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறது. இந்த வழக்கு மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய முடிவுகள் நல்லபடியாக அமையும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.